வணக்கம் நேயர்களே. குற்றமே காக்க பொருளா, குற்றமே அச்சம் தருவும் பகை என்கிறது திருக்குறள். அப்படி என்றால் ஒருவருக்கு கொடிய பகை அவர் செய்யும் குற்றமே என பொருள். அத்தகைய குற்றங்களை குறைப்பதற்கும் தடுப்பதற்குமான புதிய தலைமுறையின் முன்முயற்சிதான் குற்றம் தவிர். கடன் வழங்குவதில் கந்து வட்டியை விட மோசமான ஒன்று இருக்குமானால் அது ஆன்லைன் லோன் ஆப் தான். சட்டவிரோத இந்த ஆப்புகளின் அடாவடிக்கு இன்னும் ஒரு சான்றாகி இருக்கிறது சென்னையில் நடந்த நிகழ்வு. ஸ்மார்ட் போன் உலகில் வாழும் நம்மை சுற்றி அண்டை வீட்டாரை விட ஆப்கள் தான் அதிகம் இருக்கின்றன. காய்கறி வாங்குவது முதல் கடன் வாங்குவது வரை அனைத்தும் ஆப் மயம். எப்போதுமே தொழில்நுட்பம் வளர வளர வசதிகள் மட்டுமல்ல, பிரச்சனைகளும் பெருகும். அதிலும் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் மோசடிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. அதில் ஒன்றே ஆன்லைன் கடன் ஆப்கள் செய்யும் கொடூரங்கள். எளிமையாக கடன் தருகிறோம் என்ற பெயரில் எளியவர்களை தங்கள் வலையில் வீழ்த்தும் இந்த ஆப்கள் அடுத்தடுத்து வைக்கும் ஆப்புகள் அதிகம். பணத்தை வசூல் செய்ய இவர்கள் செய்யும் அக்கிரமங்களுக்கு அளவே இல்லை. அதற்கு சான்று இதோ. அது மட்டுமா, கடன் பெற்ற மாநகராட்சி ஊழியர் 16 வயது சிறுமியை வன்கொடுமை செய்துவிட்டதாக அவரது உறவினர்களுக்கு மெசேஜ் அனுப்புவோம் என்றும் சமூக வலைத்தளங்களில் வெளியிடுவோம் என்றும் மிரட்டி உள்ளனர். லோன் ஆப்பை இன்ஸ்டால் செய்யும் போது குறிப்பிட்ட போனில் உள்ள கான்டாக்ட்ஸை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதை வைத்தே மாநகராட்சி ஊழியரை மிரட்டி உள்ளனர். மேலும் கடன் வாங்கியவர் மற்றும் மனைவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அவர்களுக்கே அனுப்பியிருக்கிறார்கள். அதை பொதுவெளியில் வெளியிடுவோம் என அச்சுறுத்தியிருக்கிறார்கள். கடன் வாங்கியவரின் மனைவி புகைப்படத்தை போட்டு அவர் பாலியல் தொழில் செய்யும் பெண் என விளம்பரப்படுத்துவதாக கூறியிருக்கின்றனர். மார்ஃபிங் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி அந்த நபருடைய மனைவியினுடைய புகைப்படத்தை எடுத்து மார்ஃபிங் பண்ணி நியூடாக வந்து பிக்சர்ஸை வந்து அவங்களுக்கும் சென்ட் பண்ணியிருக்கிறான். அவங்க திருப்பி பணம் கட்டுறதுக்காக அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. இல்லை 10 நிமிஷத்தில் நீ கட்டு, அப்போ தான் நான் வந்து இது வந்து இந்த லிங்க் வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அந்த ஆள் வந்து சொல்லியிருக்கிறாப்புல. அதுக்கான வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வந்து சொல்லியிருக்கிறாப்புல. திருப்பி கட்ட போனால் அதை வந்து கட்டவே முடியல. அந்த லிங்க்குள்ளே போனால் அது வந்து இன்வேலிட் லிங்க் ஆட்டும் அது வந்து வருது. இதுபோன்று மிரட்டல் விடுக்கும் ஆன்லைன் லோன் ஆப் மோசடி பேர்வழிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இது பொதுவான நம்முடைய அட்வைஸ், காவல்துறை அட்வைஸ் எப்படின்னா, மைக்ரோ ஃபைனான்ஸ் இருக்கு நம்ம ஊரில், லீட் பேங்க் இருக்கு ஊரில் எல்லாம்,
பொதுவான ரைட்டாகவும் ஒரு சின்ன சின்ன லோன், ரைட் ஃப்ரம் த ஒர்க்கிங் லோன்லேருந்து பெரிய லோன் வரை நீங்கள் பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் இல்லைன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயும் வாங்கலாம். மேக்ஸிமம் லோன் ஆப்ஸ், ஒரு மோசடியான லோன் ஆப்ஸ் நம்ம எல்லா மெசேஜ் கம்ப்ளைண்ட் வரும்போது கேஸ் போட்டுட்ருக்கோம். ஆனால் டெய்லி புது புது ஆப் வந்துட்டுருக்கு. அதுக்காக அது போகாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் என்ன கரெக்ட் முறைப்படி இருக்குது அந்த லோன்ஸ் வாங்கினோன்னா பெட்டர் இருக்கும். மிரட்டுறதுக்கு அவங்கள வாய்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க, அதர் ரெக்கார்டிங் இருந்தால, மெசேஜ் கொடுக்குறாங்க இருந்தால, கான்டாக்ட்ஸ் விட விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால ஆக்ஷன் எடுத்த வாய்ப்பு இருக்கும். மிரட்டுறதுக்கு செக்ஷன் தனியாக இருக்குது, இந்த லோன் ப்ளஸ் இது இன்ட்ரெஸ்ட் தவிர. அது நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் இதுவரை. அவசர தேவைகளுக்காக அவசரப்பட்டு இது போன்ற ஆன்லைன் லோன் ஆப்களிடம் கடன் பெறுவது புலிவாலை பிடித்ததற்கு சமம். புதிய தலைமுறைக்காக மது, முருகேசன் மற்றும் சுப்பிரமணியன். ஆன்லைன் ரம்மி, இதனால் பறிபோன உயிர்கள் எத்தனை? ஆன்லைன் ரம்மியை தடை செய்யாமல் உயிரிழப்புகளை தடுக்க முடியாது என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டை தயவு செஞ்சு விளையாட போயிடாதீங்க. இதுல உங்களுக்கு பெரிய நஷ்டம் வந்துடும். பண நஷ்டம், அவமானம் ஏற்படும், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டுரும், தற்கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வர வாய்ப்பு இருக்கிறது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டு வேண்டவே வேண்டாம். இது தமிழ்நாடு காவல்துறையினுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். ₹50 போட்டு ₹100 பெற்றவுடன் ₹500 கட்டி ஆன்லைனில் ரம்மி விளையாடுகிறார். அதில் ₹1000 கிடைத்தவுடன் ₹5000 கட்டுகிறார். அந்த 5000 பறிபோனவுடன் விட்டதை பிடிக்கிறேன் என மீண்டும் ₹5000 செலுத்துகிறார். அதுவும் காணாமல் போகிறது. இவ்வாறாக தன் மாத வருவாய், கிரெடிட் கார்டு பணம், நகைகளை அடகு வைத்த பணம் என அத்தனையும் இழந்து தற்போது 2 குழந்தைகளை அனாதைகளாக்கிவிட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பட்டதாரி பெண். ஐடி இளைஞர்கள், காவலர்கள், தொழிலதிபர்கள் என ஆன்லைன் ரம்மியில் உயிரிழந்தவர்களின் பட்டியலில் இந்த பட்டதாரி பெண்ணும் இணைந்திருக்கிறார். ஆனாலும் ஆன்லைன் ரம்மி என்பது குடும்பத்தை நாசமாக்கும் கொடூர அரக்கன் என்பதை உணராமல் இன்னும் பலர் ஆடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். சென்னை மணலி புதுநகரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் பாக்யராஜ். இவரது மனைவி பவானி. பட்டதாரி பெண்ணான இவர் சென்னையை அடுத்த கந்தஞ்சாவடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் கடந்த 1 மாதமாக பணிபுரிந்து வருகிறார். இவர்களுக்கு 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் 5 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். கணவன் வேலைக்கு செல்ல வீட்டில் தனிமையில் இருந்த பவானிக்கு பொழுதுபோக்காக ஆன்லைனில் ரம்மி விளையாடத் தொடங்கியிருக்கிறார். தொடக்கத்தில் சிறு தொகை கட்டி ரம்மி விளையாடத் தொடங்கிய பவானிக்கு போட்ட பணம் திரும்ப கிடைத்துள்ளது. அந்த மாய வலையில் விழுந்த பவானியால் அதிலிருந்து கடைசி வரை மீள முடியவில்லை. அதிக பணம் போட்டால் அதிக பணம் கிடைக்கும் என நம்பி தன்னிடம் இருந்து 20 சவரன் நகைகளை அடமானம் வைத்து அந்த பணத்தை ரம்மியில் கட்டி விளையாடியிருக்கிறார். இதற்காக கணவன் சண்டை போட்டு அடமானம் வைத்த நகைகளை திருப்புவதற்கு கொடுத்த பணத்தையும் ஆன்லைன் ரம்மியில் கட்டி தொலைத்திருக்கிறார். இதனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகரிக்க பிரச்சனையை சமாளிக்க தனது சகோதரிகளிடம் 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். கிடைத்த பணத்தில் நகைகளை திருப்பாமல் அந்த பணத்தையும் ரம்மியிலேயே விட்டதாக கூறப்படுகிறது. பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம், இனிமேல் ரம்மி விளையாட வேண்டாம் என கணவர் ஆறுதல் கூறியும் பவானி தொடர்ந்து மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஞாயிறன்று குளிக்கச் செல்வதாக கூறிய பவானி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். பவானி தற்கொலை செய்து கொண்டாலும் திருமணமாகி 6 ஆண்டுகள் தான் என்பதால் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்.
மேலும் ஆன்லைன் ரம்மி விளையாடி பணம் கட்டி இழந்தது குறித்து வங்கி பரிவர்த்தனைகள் மூலம் காவலர்களும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆன்லைனில் ரம்மி விளையாட்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மட்டுமின்றி அவற்றை தடை செய்ய வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் எழிலுடன் பிரபாகரன் பெரியசாமி. 16 வயது சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்யப்பட்ட விவகாரம் எல்லைகளை கடந்து விரிவடையும் விசாரணை வளையம். ஆந்திரா மற்றும் கேரளாவுக்கு செல்கிறது மருத்துவ குழு. தமிழகத்திலேயே நம்பர் 1 என கூறிக்கொள்ளும் கருத்தரித்தல் மையம் தொடங்கி ஈரோடு, சேலம், ஹோசூர் உள்ளிட்ட கருத்தரித்தல் மையங்களுக்கு சிறுமியின் கருமுட்டைகள் விற்பனை செய்ததும், இயற்கைக்கு மாறாக கருமுட்டை சுரப்பதற்காக ஹார்மோன் ஊசிகளை சிறுமிக்கு செலுத்தியுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒரு பெண் தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டுமே கருமுட்டை தானம் செய்ய வேண்டும் என்ற விதிகள் கடந்த 2021 வகுக்கப்பட்டது. இதனால் கருமுட்டைகளின் தேவையை பூர்த்தி செய்ய சட்டத்திற்கு புறம்பாக ஹார்மோன் ஊசி செலுத்தி கருமுட்டையின் உற்பத்தி அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் உடல் பருமன், புற்றுநோய் உள்ளிட்டவை உருவாகி உயிருக்கே ஆபத்தாக கூட முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த கருமுட்டை வளர்றதுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தும் அந்த இன்ஜெக்ஷனும் ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. அதற்கு மேலே அடிக்கடி அந்த கருமுட்டையை நம்ம தூண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா திடீர்னு அது புற்றுநோயாக மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் மனசில் கொள்ளணும். முதல்ல இது அவங்களோட ஹார்ட்டு, அவங்களுடைய எலும்புகள் எல்லாம் வீக் ஆயிரும். ரெண்டாவது அவங்களுக்கு எடை அதிகமாகும், கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் கொழுப்புகள் அதிகமாகும். அவங்க சீக்கிரமாக மாதவிடாய் நின்று மெனோபாஸ் அடையக்கூடிய தருணம் இதை விட முக்கியமானது என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே கருமுட்டையை தானம் பண்ணி இவங்க ஒரு கல்யாணம் பண்ணி இவங்களுக்குன்னு குழந்தை வேணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கருமுட்டை சுத்தமாக இருக்காது. எல்லா கருமுட்டையுமே விற்றே அவங்களுக்கு கருமுட்டையே இல்லாமல் போகக்கூடிய மிக மிக அபாயகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது. கருமுட்டை விற்பனை செய்யும் போது ஒவ்வொரு முறையும் சிறுமியின் பெயரையும் வயதையும் மாற்றி மாற்றி போலி ஆவணங்கள் தயாரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ள ஈரோடு, சேலம் தனியார் மருத்துவமனைகளில் நடத்தப்பட்ட விசாரணையில் சிறுமியின் போலி ஆவணங்கள் கொண்டே கருமுட்டை பெறப்பட்டிருப்பது உறுதியாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்காக பல லட்சக்கணக்கில் பணம் கைமாற்றப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. சிறுமியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஞாயிறன்று ஈரோட்டில் உள்ள சுதா கருத்தரித்தல் மையம் மற்றும் ராம்பிரசாத் மல்டி ஸ்பெஷாலிட்டி மையத்தில் விசாரணை நடந்தது. மறுநாள் சேலத்தில் உள்ள சுதா கருத்தரித்தல் மைய கிளையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த மருத்துவமனைகளை தொடர்ந்து ஹோசூர், திருப்பதி, திருவனந்தபுரத்தில் உள்ள சில மருத்துவமனைகளில் விசாரணை நடத்த இருப்பதாகவும் மருத்துவக் குழு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சில வெரிஃபிகேஷன்லாம் அவங்க ப்ராப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது அவங்க சைடு அதை தான் சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆதார் அதில் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வச்சு தான் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பட் அது வெரிஃபிகேஷன் இன்னும் கூட சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அது முழுமையாக எல்லா ஹாஸ்பிட்டலும் விசாரிக்கும் போது தான் தெரியும். வெளி மாநிலம்னா இந்த இங்கேருந்து கருமுட்டை உருவாக்கி அந்த பெண்ணை மற்ற மாநிலத்துக்கும் அனுப்பியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுவும் விசாரிப்போம். இப்போ தான் இது வெளியே வந்திருக்கு. இனிமேல் ஒரு மருத்துவமனையும் அது போயிட்டு நம்ம விசாரித்து அந்த ரெக்கார்டுங்கள்லாம் பதிவேடுகளை சரி பார்க்கும்போது தான் அது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி. போலீஸும் இது சம்மந்தமாக போலீஸும் அந்த விசாரணை நடத்துகிறாங்க. ஸோ அதனால் இந்த இடைத்தரகர் அதெல்லாம் இருந்தாங்களும் அவங்களும் மேலேயும் அது ஆக்ஷன் எடுப்பாங்க போலீஸு. இருபத்து 3 வயதுக்குட்பட்ட பெண்களிடம் மட்டுமே கருமுட்டை தானம் பெற வேண்டும் என்ற விதிகள் வகுக்கப்பட்ட நிலையில் 16 வயது சிறுமி என்பதை பார்த்தால் கூட தெரிந்து கொள்ள முடியாமலா இருந்தார்கள் என்பது குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. சிறுமி புகார் கூறியுள்ள மருத்துவமனைகள் மட்டுமின்றி
வேறு எந்தெந்த மருத்துவமனைகளில் இந்த மோசடி நடக்கிறது என்பது குறித்தும் கண்டறியப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை அரசு தாய் சேய் நல மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கப்படும் என்று சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது விரைவில் தொடங்கப்பட்டால் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க முடியும் என்கின்றனர் மகப்பேறு மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக பிரபாகரன் பெரியசாமி. எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக பிரபல குற்றவாளிகளின் வாழ்க்கை வரலாற்றை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் தாதா தாவூத் இப்ராஹிம் செய்த குற்றங்களை பார்க்கலாம். உலகில் இருக்கும் பல பிரபலமான கம்பெனிகளை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டி கம்பெனியை பற்றி தெரியுமா? அந்த பெயரை கேட்டால் அரபிக்கடல் அலர். மும்பைக்கு மூச்சு திணறும். जब ये शहर डी कंपनी के कंट्रोल में था. காரணம், டி கம்பெனி தாவூத்துக்கு சொந்தமான. டி என்றால் தாவூத், தாவூத் என்றால் டான், மாஃபியாக்களின் மன்னன், நிழல் உலக தாதா, பம்பாயின் பயங்கரவாதி தாவூத் இப்ராஹிம். உலக நாடுகள் அனைத்திலும் தடை செய்யப்பட்ட தொழில் செய்வதுதான் டி கம்பெனியின் வேலை. பல நாட்டு காவல்துறை கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவதுதான் தாவூத்தின் ஸ்டைல். ஆயுத கடத்தல், போதைப்பொருள் கடத்தல், ஆள் கடத்தல், தங்க கடத்தல், மேட்ச் பிக்சிங் என அத்தனை குற்றங்களையும் ஜஸ்ட் லைக் தட்டாக செய்து விடுவார்கள் டி கம்பெனி ஆட்கள். காவலர் மகன் குற்றவாளியான கதை தாவூத்துடையது. மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள சிறிய கிராமம் ஒன்றில் 1955 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 பிறந்தார் தாவூத். அவரது முழு பெயர் ஷேக் தாவூத் ஹசன். தாவூத்தையும் சேர்த்து அவரது தந்தை இப்ராஹிம் கஸ்காருக்கு 12 குழந்தைகள். மும்பையில் காவலராக பணியாற்றிய இப்ராஹிம் கஸ்கார் தான் தாவூத் தாதாவாக காரணம். எந்த தந்தையாவது தன் மகன் தாதாவாக காரணமாயிருப்பாரா? அதுவும் காவல்துறையில் பணியாற்றிய ஒருவர் எப்படி தன் மகனை தாதாவாக்கி இருப்பார் என்ற கேள்வி எழலாம். தன் மகன் பின்னாளில் நாட்டையே உலுக்கும் குண்டுவெடிப்பை நிகழ்த்தப் போகிறார் என இப்ராஹிம் கஸ்காருக்கு தெரியாது. பின்னே நடப்பதை முன்பே அறியும் ஆற்றல் இருந்திருந்தால் நிச்சயம் அவ்வாறு செய்திருக்க மாட்டார் இப்ராஹிம். அவர் அப்படி என்னதான் செய்தார்? எல்லா அப்பாக்களையும் போல தனது பிள்ளைகளுக்கு கதை சொன்னார், அவ்வளவுதான். பிறர் சொன்ன கதைக்கும் கஸ்கார் சொன்ன கதைக்கும் சிறிய வித்தியாசம் இருந்தது. ஆம், கஸ்கார் சொன்னது அனைத்தும் கதை அல்ல, உண்மை. அக்காலத்தில் மும்பையில் தவறான தொழில் செய்து கொண்டிருந்தவர்களை பற்றிய உண்மை. ஒரு காவலராக கிரிமினல்களுடன் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்வார் கஸ்கார். அவை பெரும்பாலும் தங்க கடத்தல் மற்றும் கேங் வார் பற்றியதாகவே இருக்கும். ஒரு நாள் குற்றவாளிகளை காவல்துறை விரட்டி பிடித்ததை பற்றி கூறுவார். மறுநாள் காவல்துறையினருக்கு தண்ணீர் காட்டிவிட்டு கிரிமினல்கள் தப்பியதை பற்றி விவரிப்பார். நடந்ததை அப்படியே ஒரு த்ரில்லர் படத்துக்கான சுவாரஸ்யத்துடன் கூறுவதில் இப்ராஹிம் கஸ்கார் கில்லாடி. அவர் சொன்ன கதைகள் தாவூத்தின் மனக்கண்ணில் படமாக விரிந்து மூளைக்குள் பதிந்துவிட்டன. பெரியவனானதும் ஒன்று உயர் போலீஸ் அதிகாரியாவது அல்லது கடத்தல் மன்னனாவது என முடிவு செய்து கொண்டான் சிறுவன் தாவூத். தனது முடிவை நோக்கி தாவூத் எடுத்து வைத்த முதல் அடி எது தெரியுமா? நாளை பார்க்கலாம். அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர்.